ஸோ க்ளோஸ் பண்ணி முடித்ததும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் பாட்டி ஒய்ஃபு எல்லோரும் நின்று ப்ரே பண்ணாங்க எங்களுக்காக. ஸோ எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து எல்லா பிளெஸ்ஸிங்கும் வாங்கிட்டு என் பொண்ணுக்கு சிலுவை போட்டு விட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தனியாக ஜம்ப் பண்ணி விட்டாங்க. முடிச்சுட்டு காரில் ஏறி ஸோ கிளம்பலான்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணோம். ஸோ காரில் ஏறி கிளம்பியாச்சு. கிளம்புற வழியில் அப்படியே எங்கள் மாமியார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு ஒரு அட்டன்ஸ் போட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ போகிற வழியில் அப்படியே டீசல் டேங்க் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் டேங்க் பண்ணோம். டீசலும் ஃபுல் டேங்க் போட்டு திரும்ப அகைன் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிற வழியில் என்னுடைய தம்பியோட ஒய்ஃபு தூத்துக்குடி ஏவிஎம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. பிகாஸ் அவங்க ஒரு 8 மந்த்து கேரிங். ஸோ அவங்க செக்கப்புக்காக வந்திருக்கும்போது சரி அவங்களையும் ஒரு ரவுண்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் அவங்களையும் பார்த்துட்டு அவங்களையும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப அகைன் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற வழியில் நானும் என் பொண்ணு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கதை விட்டு கார்லேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தோம். ஸோ போகிற வழியில் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோன்னா என் ஒய்ஃபோட தங்கச்சி அருப்புக்கோட்டையில் இருக்காங்க. ஸோ அருப்புக்கோட்டையில் ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு மேலே போய் நின்றுட்டு கால் பண்ணி அவங்கள வர சொன்னோம். ஸோ அவங்களும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க ரொம்ப. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு என் பொண்ணு ஒய்ஃபு அவங்களுக்கு 2 பொண்ணு. ஸோ அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கொஞ்சம் நேரம். ஸோ பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவங்க தங்கச்சியை பார்த்ததில் ஒரு சந்தோஷம். ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு என் பொண்ணு அங்கே சாப்பிட்டாப்புல அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே இருந்து கார் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேன்னு கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து வர வழியில் மதுரையில் ஒரு ஸ்டாப் நின்றுக்கலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் சைடில் நிப்பாட்டி அங்கே டின்னர் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினோம். ஸோ அங்கே நாங்கள் நின்றுட்டு இறங்கி நின்று சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா ரோஸ்ட்டு ஒரு பரோட்டா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நைட்டு டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அரௌண்டு ஒரு 10 o'clock 9:30 இருக்கும். ஸோ இங்கே கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் நம்ம சிசி சர்ச் ரீச் ஆகும்போது அரௌண்ட் 1 o'clock. ஸோ 1 o'clock போல் மார்னிங் ரீச் ஆகணும். ஸோ வீட்டுக்கு வந்து சேரும்போது 1:30 ஆயிடுச்சு காரணியாவுக்கு. ஸோ வண்டியை விட்டுட்டு கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் என்டர் ஆயாச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஜேர்னி.